வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீர் மேலாண்மையோடைய இன்றியமையாமையை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீர் இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே ஆதாரம். அதனால தான் கபிலர் நீரின்றி அமையாது உலகம் போல நற்றினையிலும், வள்ளுவர் திருக்குறளில் நீரின்றி அமையாது உலகனும் பாடியிருக்காங்க. நீர் உலக ஆதாரத்தில் 97.5% நீர் கடல் நீராக தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற 2.5% மட்டும்தான் நன்னீராக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 1.9% பனி பிரதேசத்தில் இருக்கிறதுனால நம்ம அதனால் பயன்படுத்த முடியாது. அப்படி பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கிற மொத்த நீர் ஆதாரத்தில் 0.6% மட்டும்தான் மனிதன், அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு அது கிடச்சிருக்கிறதுனால நீரை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது நம்ம உணரலாம். தண்ணீரை தன்னகத்தை அடக்கி வைத்துள்ள உயிர் வளர்க்கும் வலிமையை தான் வள்ளுவர் விசும்பின் துளி வீழின் அல்லல் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. அதாவது ஒரு துளி நீரை கூட நம்ம வீணடிக்கூடாது. ஏன்னா நீர் இல்லைன்னா அங்கே நம்ம பசும்புல்லை கூட பார்க்குறது அரியுது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காரு. இதில் மூலமாக திருவள்ளுவர் தண்ணீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றது புரியுது. அது மாத்திரம் இல்லாமல் வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரத்தையே அவர் தனியாக நீரோட சிறப்பை பற்றி, மழை நீரோடைய முக்கியத்தை பற்றி சொல்கிறதுக்காக எழுதியிருக்காரு. இளங்கோவடிகளும் சிலப்பதிகாரத்தில் கதிரவன் திங்களோடு வான்மழையும் இணைச்சி மாமழை போற்றுதும்னு சொல்லி மழையை சிறப்பித்திருக்காரு. இதன் மூலமாக பழந்தமிழர்கள் மழை நீருக்கு கொடுத்த முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிகணும் குறையணும், அதாவது அதிகமாக இருந்தாலும் சரி குறைச்சலாக இருந்தாலும் சரி நீர்னால் நமக்கு பாதிப்பு தான் ஏற்படும். அதனால் மழை வழியாக நீரை நம்ம வாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதை சேமிக்கிறது, பாதுகாக்கிறது, முறையாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளையும் நம்ம நீர் மேலாண்மை நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நம்ம உன்னதமாக செய்யணும். உலகில் நீரே எல்லாத்துக்குமே ஆதாரன்றதுனால நீர் மேலாண்மை திட்டமிடுதல் எல்லா காலத்துலேயும் எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாட்டோட வளர்ச்சியும் வளமும் அந்த நாடு நீர் மேலாண்மையை எப்படி அடிப்படையாக வச்சு இருக்காங்கன்றத கொண்டே அமைகிறது. இப்போ நம்மக்கிட்ட சரியான நீர் மேலாண்மை திட்டங்கள் இல்லாததுனால தான் நீர் சார்ந்த இன்னல்கள் நிறைய நம்ம அன்றாட வாழ்வில் எதிர்கொள்கிறோம். இந்த சூழ்நிலையில் பழந்தமிழர்கள் அவங்க சமுதாயத்தில் நீர் மேலாண்மை செயல்பாடுகளை எப்படி செஞ்சுருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்க்கிறதுக்கு நமக்கு அது உதவியாக இருக்கும். தமிழரோட நீர் மேலாண்மை செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா அங்கே நிறைய நுட்பங்கள்லாம் இருக்குது. மழை நீரோட இன்றியமையாயே அவங்க உணர்ந்திருக்காங்க. மழை நீர் சேமிப்பை அந்த தேவையை அவங்க வலியுறுத்தி இருந்திருக்காங்க. வானிலையை முன்னாடியே தெரிஞ்சுட்டுருக்காங்க. மழை வளத்தை எப்படி பெருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மழை நீரை சேமிக்கிறதுக்கு நிறைய நீர்நிலைகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த நீர்நிலைகளை பாதுகாத்து அதை பாசனத்துக்கு பயன்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் குடிநீருக்கு பயன்பாடு, இந்த மாதிரி பல்வேறு பயன்பாடுகளுக்கு எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றத அவங்க திறம்பட நிர்வகிச்சுக்கிறாங்க. அதனால் அவங்க எப்படி நீரை மேலாண்மை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நாமும் இன்றைக்கி நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கலாம் அப்படின்றது நமக்கு புரியுது. உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.